வணக்கம். ஆல்ரெடி ஜெல்லி சாஃப்ட்லேருந்து உங்களோட பிஸ்னஸ்க்காக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு அப்டேட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த சென்ட் பண்ண அப்ளிகேஷனை எப்படி உங்களோட சிஸ்டமில் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ அது ஃபஸ்ட்டு அது நான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வாட்ஸ்அப் வெப் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அது ஓப்பன் ஆகட்டும், மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நான் என்ன அப்டேட் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து டெபிட் நோட் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனில் ஒரு என்ட்ரியை நான் எடிட் பண்ணுறேன், அல்லது நான் புதுசாக என்ட்ரி போடுறேன். சேவ் பண்ணும்போது அது டேரெக்டாக சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுது. எனக்கு இப்படி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வராமல் ஒரு மெசேஜ் பாக்ஸ் கேட்கணும். அதாவது do you want to save or you want to save அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் கேட்கணும். அந்த மெசேஜ் பாக்ஸ்க்கு அவங்க வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபைலை இன்றைக்கி எடுத்து அப்டேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எந்த அப்டேட்னாலும் இது அப்டேட் பண்ணுற மெத்தட் சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட இதை பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன், சில நேரம் ஆல் மெனுஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, புது லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆல் மெனுஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனுங்கிற இதை காமிக்கும். ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டேட்டாவையும் இந்த இஹெச்சியும், சிலரோட சிஸ்டத்தில் இந்த இடத்துல டேட்டா பேக்கப், பின், அதுக்கப்புறம் இஹெச்சி பேக்கப் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கலாம். எது வேணாலும் இருக்கட்டும். இந்த இடத்துல அதாவது இந்த இஹெச்சி சிலருக்கு வந்து இந்த இது வந்து ரோஸ் கலரில் ஒரு ஸ்பீடோமீட்டர் படம் மாதிரி போட்டிருக்கும். ஸோ அந்த இஹெச்சியும் இந்த டேட்டாங்கிற மெனு ஃபோல்டரையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், அல்லது பேக்கப்புங்கிற ஃபோல்டர் இருந்தால் அந்த பேக்கப்புங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இந்த இதில் அப்ளிகேஷனில் இல்லை, அதனால் பேக்கப்புங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் மறுபடியும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இன்றைக்கி தேதிக்கு 27/06/2025 கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடது இப்போ பேக்கப் எடுத்தாச்சு. இப்போ நான் இதை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். அதை காப்பி பண்ணி தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட அப்ளிகேஷன் எனக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ அது எதில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஜெல்லி அப்டேட் டெபிட் நோட்டில் வந்து சேவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது எஸ்ஆர்னோ மெசேஜ் பாக்ஸ் கேட்டு சேவ் பண்ணுற மாதிரியான அப்டேட் வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சிலருக்கு வந்து இதை டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் ஆகாது. அதுக்கு வந்து டவுன்லோட்ஸில் போய்க்கோங்க. டவுன்லோட்ஸில் போனால் இங்கே கீப் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று காமிக்கும். அந்த கீப்புங்கிறத கிளிக் பண்ணால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ கீப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆகாத பட்சத்தில் டவுன்லோட்ஸ்குள்ளே போய் கீப் எனிவே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். இப்போ எனக்கு இது டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஷோ இன் ஃபோல்டர் அப்படிங்கிறதுக்குள்ள போகிறேன். அந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்பை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட இந்த ஜெல்லி அப்ளிகேஷன் ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனில் போய் நான் காப்பி பண்ணிட்டு வந்த அந்த ஜிப் ஃபைலை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே இங்கே ஜிப் ஃபைல் ஆல்ரெடி சிலரோட இதில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஜிப் ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் இந்த ஜிப் ஃபைலோட பேரை நான் நிறைய டைம் டவுன்லோட் பண்ணிருக்கிறதுனால எனக்கு அது ஜெல்லி 1 ஜெல்லி 2ங்கிற மாதிரி காமிக்குது. அந்த ஜிப் ஃபைலோட பேரை ஜெல்லின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். சிலருக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் இருக்காது. அதுக்கு வந்து 7 ஜிப் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்ங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் அது எஸ்ஆர்னோ கேட்கும். எஸ் கொடுத்தாச்சுன்னா அப்ளிகேஷன் அப்டேட்டட். ஸோ இப்போ எனக்கு 26ஆம் தேதி போட்டு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது அப்டேட் ஆயிருக்கா இல்லையா, எனக்கு இது இந்த இஹெச் அப்டேட் பண்ண ஃபைல் வந்து எனக்கு நேற்று முடிச்சு அனுப்பியிருக்காங்க. அது அப்டேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நான் ஓப்பன் பண்ணும்போது, அதே மாதிரி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் முதல் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த விண்டோ வரும். லேட்டஸ்ட் வெர்ஷன் விண்டோஸாக இருந்துச்சுன்னா அதில் மோர் இன்ஃபோங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரன்னுங்கிற பட்டனை காமிக்கும். நான் முதல் டைம் ரன் பண்ணும்போது இந்த டிக்கை எடுத்துட்டு ரன் கொடுத்தா எனக்கு இனிமேல் அந்த பாக்ஸ் வந்து வராது. எனக்கு இப்போ இந்த அப்ளிகேஷன் அப்டேட் ஆயிடுச்சு. எனக்கு டேட் வந்து 26/6/2025 நேற்று மதியம் அனுப்பியிருக்காங்க. அதை நான் இன்னைக்கு காலையில் எடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட டெபிட் நோட்டில் செலக்ட் பண்ணுறேன். சேவ் கொடுக்கும்போது எனக்கு டேரெக்டாக சேவ் ஆகும். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன் அப்படின்னா ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சேவ். ஸோ ஜெல்லி சாஃப்ட்வேர் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ 2 விஷயம், நம்ம என்ன ரெக்யர்மெண்ட் கொடுத்தோமோ அந்த ரெக்யர்மெண்ட்டை இந்த மெத்தடில் செஞ்சு பார்க்குறதுங்கிற ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடுங்கிறது இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல எப்போ அந்த இஹெச்ஐ டெவலப் பண்ணி நமக்கு கம்ப்ளீட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற இந்த டேட். இந்த இதை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்போ அப்டேட் பண்ணாங்களோ அந்த டேட் அண்ட் டைம் இந்த இடத்துல இருக்கும். இது வந்து ஃபைனல் அப்டேட் வந்து இந்த டேட்டோட இருக்குது. ஸோ இந்த டேட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்டெப் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த டேட் தான். அதுக்கப்புறம் என்ன ரெக்யர்மெண்ட் கொடுத்தோமோ அந்த ரெக்யர்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்டேட்டில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.